Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நெல்லை மாவட்டத்தில் காட்டுப்பகுதியில் மருத்துவ கழிவுகளை கொட்டி மர்ம நபர்கள் தீ வைத்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி அருகே கடந்த வருடம் கேரளாவில் இருந்து டன் கணக்கில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டு எரிக்கப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் நெல்லை மாநகர பகுதியை ஒட்டிய விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிவந்திப்பட்டி, ரெட்டியார்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் இருக்கிறது. இந்த பகுதிகளில் 4 வழி சாலையை ஒட்டி காட்டு பகுதிகளில் மருத்துவ கழிவுகள் இரவு நேரங்களில் மர்ம நபர்கள் கொட்டி செல்வது அடிக்கடி நடந்து வருகிறது. ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டு பகுதியில் இது போன்ற சம்பவங்கள் நடந்து வரக்கூடிய நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் சம்பவத்தன்று மதியம் சுட்டெரிக்கும் வெயிலிலும் ரெட்டியார்பட்டியிலிருந்து சிவந்திப்பட்டிக்கு செல்லக்கூடிய சாலை இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நகர் காட்டு பகுதியில் ஒரு கும்பல் வாகனத்தில் வந்திருக்கிறது. தொடர்ந்து அந்த கும்பல் அங்கு வாகனத்தில் இருந்த மருத்துவ கழிவுகளை மலை போல் குவித்து வைத்து அதற்கு தீ வைத்து எரித்திருக்கிறார்கள். பின்னர் அங்கிருந்து சென்றிருக்கிறார்கள். இதனிடையே தீ மலமளவென பரவ தொடங்கியிருக்கிறது. இதனால் அப்பகுதி முழுவதும் கடுமையான கரும்புகை சூழ்ந்ததுடன் அந்த பகுதி முழுவதும் ஒரு கடுமையான துர்நாற்றமும் ஏற்பட்டிருக்கிறது. நச்சு புகை காற்றில் கலந்ததால் அந்த பகுதி முழுவதுமே ஒரு பெரும் சுகாதார சீர்காடும் ஏற்பட்டு இருக்கிறது. தகவல் அறிந்து விரைந்து சென்ற பாளையங்கோட்டை தீயணைப்பு வீரர்கள் சில மணி நேரம் போராடி தண்ணீரை பீச்சி அடித்து அந்த தீயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து சிவந்திப்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் காவேரி உடையார் நேரில் சென்று ஆய்வு செய்திருக்கிறார். பின்னர் அவர் மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சிவந்திப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் மருத்துவ கழிவை கொட்டி தீ வைத்த கும்பலை வலைவீசி போலீசார் தேடி வருகிறார்கள். நெல்லை மாவட்டத்தில் அடிக்கடி இது போன்ற மருத்துவ கழிவுகள் கொட்டக்கூடிய இந்த சம்பவமானது தொடர்கதையாக அரங்கேறி வருகிறது. நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி, கோரகநல்லூர் மற்றும் பொண்டாநகரம் ஆகிய பகுதிகளில் கேரளாவில இருந்து கொண்டு வந்து கொட்டப்பட்ட அந்த டன் கணக்கான மருத்துவ கழிவுகள் தொடர்ச்சியாக தற்போது நெல்லை மாவட்டத்தில் ஆங்காங்கே கொட்டப்படுவது மிகப்பெரிய ஒரு வேதனையான சம்பவமாக பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் சிவந்திப்பட்டி மற்றும் ரெட்டியார்பட்டி பகுதிகளில் இது போன்று அடிக்கடி மருத்துவ கழிவுகளை கொட்டக்கூடிய மர்ம நபர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.